இப்போ சமீபத்தில் திருமாவளவன் பதில் சொல்லியிருக்காரு, எங்களது விசிகா கட்சி திமுகவை மட்டும் நம்பி கிடையாது அப்படின்னு வார்த்தையை விட்டுருக்காரு. இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் இப்ப ஏன் இதை பேசுறாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, ஒண்ணு அவரு திமுகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, எங்களுக்கு எல்லா டோர்ஸும் லாக் ஆயிடுச்சு, இப்ப நீங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு வேற ஆப்ஷன்ல நினைச்சிட்டு நீங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, சீட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும்னு நினைக்காதீங்க, நான் கேட்கிற சீட்ஸ் நிறைய கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சிக்னலை கொடுக்குறாரு. விசிகேவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள திமுகவோட தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்க பில்ட் பண்றாங்க. பட் அப்படி கிடையாது. நாங்க நினைச்சா விசிகே அப்படின்ற ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்கு. அதே மாதிரி திருமாவளவன் அப்படின்ற ஒரு லீடருக்கும் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல இருக்கு. சும்மா நீங்க உங்க சாதி பெயரை போடாதீங்கம்பாங்க, சமூக நீதிம்பாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. எல்லா கட்சிகள்லயும் கேஸ்ட் இருக்கு. இன்னொரு சைட்ல டிவிக்கே இருக்காங்க. டிவிக்கேவோட போறதும் கஷ்டம். ஏன்னா இப்போ விசிகே மாதிரியான பார்ட்டிக்கு நம்ம 50 சீட் கண்டெஸ்ட் பண்ற மாட்டது பிரச்சனை இல்லை, எத்தனை சீட்ஸ் ஜெயிக்க போறோன்றதான் பிரச்சனை அவங்களுக்கு. பாஜக ஏடிஎம்கே அலைன்ஸ் சீல் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு 2 அணியா பிரிஞ்சுட்டாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, விசிகேவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, காங்கிரஸுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, எம்டிஎம்கேவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை சொல்லி இவ்வளவு நாள் அரசியல் பண்ணிட்டாங்க. இந்த விசிகா இருக்கும் பட்சத்தில் பாமக ஒருவேளை உள்ள வர்றாங்க அப்படின்னா விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் இருக்க வாய்ப்பு இருக்குமா? எனக்கு என்னமோ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு பாக்குறேன். ஏன்னா இப்போ அது ஏன் அப்படி எல்லாருமே சொல்றேன், நான் யார்கிட்ட இந்த பதில் வருது ஏன்? ஏன்னா நீங்க கட்சியை கட்டமைச்சிருக்க விதம் அந்த மாதிரி இல்லை. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரே அணியில் இருக்க முடியாதுல்ல. ஸோ ஏறக்குறைய இதே பிரச்சனை தான் இங்கேயும் இருக்கு. 2 பேருக்கும் இடையில அது வெறுமனே தலைவர்கள்கிட்ட மட்டும் இல்லை, கிரவுண்ட்லேயும் நிறைய முரண்கள்லாம் இருக்கு. ஸோ 2 பேரும் ஒரே அலைன்ஸ்ல வந்து இருந்தாலுமே, அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு ஒரே அலைன்ஸ்ல வந்தாலுமே அலைன்ஸ் வந்து ஜெல் ஆகாது. நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, டிஎம்கே அலைன்ஸ் இன்டாக்டாவே இருக்கட்டும், பிளஸ் நீங்க பிஎம்கேவையும் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. ஸோ ஏற்கனவே அங்க கிரௌடா இருக்காங்க, இவங்களுக்கே சீட்ஸ் கொடுக்க முடியல. இன்னைக்கு விசிகே இவ்வளவு தகராறு பண்றாங்கன்னா, சில விஷயங்களை சொல்றாங்கன்னா, அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னைக்கு இன்னும் நிறைய சீட்ஸ் வேணும்ன்றது அவங்க எதிர்பார்ப்பு. ஸோ இவங்களை எப்படி டிஎம்கே அகாமடேட் பண்ண போறாங்கன்றதே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ பிஎம்கே உள்ள வராங்கன்னா குறைஞ்சது 25 சீட்ஸ் நீங்க கொடுக்கணும். நார்மல் டைம்ஸ்ல திமுக கண்டிப்பா வீழ்ச்சி தான் சந்திப்பாங்க. பட் இப்போ திமுக இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். விசிகா தலைவர் திருமாவளவன் சமீபத்தில் எல்லாருமே விசிகாவை கார்னர் பண்ணியே கேட்டாங்க. ஏன்னா மற்ற எல்லா கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது விசிகா மட்டும்தான் கேள்வி எழுப்பப்பட்டது. நீங்கள் வந்து தாவேகா பக்கம் போக போறீங்களா, அதிமுக பக்கம் போக போறீங்களா, இதே கூட்டணி நீடிக்க போறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சமீபத்தில் திருமாவளவன் பதில் சொல்லியிருக்காரு, எங்களது விசிகா கட்சி திமுகவை மட்டும் நம்பி கிடையாது அப்படின்னு வார்த்தையை விட்டுருக்காரு. ஸோ இந்த பதிலை எப்படி பார்க்கலாம்? அதே கட்சி நீடிக்க போறாரா, கூட்டணியிலே நீடிக்க போறாரா, இல்லை வேற ஆப்ஷன் வச்சிருக்கிறதா ஒரு தகவலை பார்க்கலாம். அதான் இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசினதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷனில் அவர் பேசுறாரு. சில பேர் எங்களை வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்க பார்க்குறாங்க அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட். விசிகேவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள திமுகவோட தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்க பில்ட் பண்றாங்க. பட் அப்படி கிடையாது, நாங்கள் நினைச்சா வேற இடங்களுக்கும் போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பொறுத்தளவில் விசிகே அப்படின்ற ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்கு. அதே மாதிரி திருமாவளவன் அப்படின்ற ஒரு லீடருக்கும் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல இருக்கு. ஏன்னா இங்க நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலயும் கேஸ்ட் இருக்கு. சும்மா நீங்க உங்க சாதி பெயரை போடாதீங்கம்பாங்க, சமூக நீதிம்பாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. எல்லா கட்சிகள்லயும் கேஸ்ட் இருக்கு. இன்னைக்கு விசிகே மாதிரி திருமாவளவன் மாதிரியான லீடர்ஸ்லாம் இல்லைன்னா எந்த ரெப்ரசன்டேஷனும் கொடுக்காம ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் விசிகே மாதிரி ஒரு கட்சி இருக்கிறனால தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய திராவிட கட்சிகள் மேலே அழுத்தம்லாம் போட்டு எடுத்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸை வந்து வென்றெடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கான தேவை இருக்கு. பட் இப்போ கேள்வி என்னன்னா, விசிகேவுக்கு நிஜமாவே வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்வி தான். எனக்குமே ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பெருசாக வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதை நம்ம எதை பேஸ் பண்ணி பார்க்குறோம்னா, இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ நேச்சுரலாக விசிகேவால் அங்கே போக முடியாது. ஏன்னா அவங்க ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துட்டாங்க. இன்னொரு சைடில் டிவிக்கே இருக்காங்க. டிவிக்கேவோட போகிறதும் கஷ்டம். ஏன்னா இப்போ விசிகே மாதிரியான பார்ட்டிக்கு நம்ம 50 சீட் கண்டெஸ்ட் பண்ணுற மாட்டது பிரச்சனை இல்லை, எத்தனை சீட்ஸ் ஜெயிக்க போகிறோன்றதான் பிரச்சனை. அவங்களுக்கு கம்மியான சீட்ஸ் கிடைச்சாலும் அது வின்னிங் சீட்ஸாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது டிவிகேவால் வின்னிங் சீட்ஸை டெலிவர் பண்ண முடியாது. நீங்கள் என்டிகேவோட போக முடியாது. அப்போ உங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன?
டிஎம்கே மட்டும்தான் இருக்கு. ஸோ இது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். லாஜிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு டிஎம்கேவை தாண்டி வேறு ஆப்ஷன் இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் திமுகவை மீறி நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு அவர் செயல்பட்டாருன்னா அது வேற. பட் நம்ம கணக்கு வைஸ் பார்த்தோம்னா லாஜிக்கலாக திமுக மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். அவருக்கான ஒரு பாதையை பாஜக அடைச்சிருச்சு இல்லை. நான் இதனால் வரைக்கும் விசிகாவுக்கு வந்து ஏடிஎம்கே ஒரு ஆப்ஷன் இருந்தது, டிவிகே இருந்தது. இப்போ டிவிகே மட்டும் தான் இருக்கு. ஸோ ஏடிஎம்கே பெரிய ஒரு ஆப்ஷனாக இருந்தது. அதனால டிஎம்கே இவங்க என்ன டிமாண்ட் பண்ணாலும் சரி கொடுக்கலான்ற இதுக்கு வருவாங்க. இப்போ டிமாண்ட் பண்ண முடியாது இல்லை. கரெக்ட். அதை இப்போ யார் பாஜக தான் அந்த கதவை அடைச்சது. கரெக்ட். ஸோ இப்போ பாஜக ஏடிஎம்கே அலைன்ஸ் சீல் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு 2 அணியாக பிரிஞ்சுட்டாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, விசிகேவுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, காங்கிரஸுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, எம்டிஎம்கேவுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை சொல்லி இவ்வளோ நாள் அரசியல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கட்சிகள்லாம் இங்கே தான் போகணும், இந்த கட்சிகள்லாம் இங்கே தான் போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும் போது அது மீதி கூடிய கட்சிகள் யார், பிஎம்கே, டிஎம்டிகே, அவங்களையும் ஓரளவு கம்பல் பண்ணுது. நீங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட தான் போகணும், உங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு சூழலை அது ஏற்படுத்துது. பட் அதையும் தாண்டி பிஎம்கே வந்து இப்ப பேச்சுவார்த்தைகள் எல்லா தரப்புலையும் நடத்துறாங்க அப்படின்ற நியூஸும் வந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் இப்ப ஏன் இதை பேசுறாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, ஒண்ணு அவரு திமுகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, எங்களுக்கு எல்லா டோர்ஸும் லாக் ஆயிடுச்சு, இப்போ நீங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு நினைச்சிட்டு நீங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, சீட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும்னு நினைக்காதீங்க, நான் கேட்குற சீட்ஸ் நிறைய கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சிக்னலை கொடுக்குறாரு. ரெண்டாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, பிஎம்கே இப்போ எல்லா சைடும் அவங்க நெகோசியேஷன்ஸில் ஈடுபடுறாங்க. ஸோ அப்போ அது விசிகேவுக்கு உறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் டெஃபினட்டாக. ஸோ அதனால அவங்க அந்த 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 இடத்துல இருந்தும் அவங்க பேசுறாங்கன்னு பாக்குறேன். ஸோ நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, கவனமா இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜையும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறேன். முதல்வரோட பதில் தான் அதுக்கு உந்துதலா இருக்கும். ஏன்னா இப்போ சமீபத்தில் கேள்வி கேட்குறாங்க, உங்க கூட்டணியில் பாமக வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ஒன்று வரும் வரலன்னு சொல்லணும். அதற்கு முதல்வர் சொல்றாரு, இல்லை எங்க கூட்டணி வலுவா இருக்கு. இந்த பதிலை மட்டும் தான் சொல்றாரு. பாமக பத்தின ஒரு கேள்விக்கான பதிலே அவர்கிட்ட இருந்து வரலையே. ஸோ அதனால தான் திருமாவளவன் இப்படி ஒரு பதிலை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா முதல்வருடைய பேச்சினால? ஏன் அவ்வளவு வேகா சொன்னார்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்தளவில் இந்த அலைன்ஸ் வந்து ஒரு வின்னிங் அலைன்ஸ், பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. எல்லாரும் நீட்டா டிராவல் பண்ணியிருக்காங்க, நிறைய வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அலைன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை விசிகே கூட தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை கொடுக்கறது பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு விசிகே இந்த அலைன்ஸ் நல்லா ஜெல் ஆயிட்டாங்க. விசிகேவோட ஒரு கெப்பாசிட்டி என்னன்னா, அவங்க இந்த அலைன்ஸுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அலைன்ஸ் இது அப்படின்ற ஒரு இமேஜை கொடுக்க முடியும். எப்படி காங்கிரஸ் பார்ட்டி டிஎம்கே அலைன்ஸுக்கு மைனாரிட்டிஸுக்கான அலைன்ஸ் இதுன்ற ஒரு இமேஜ் கொடுக்குது இல்லை. ஏன்னா நேஷனல் லெவலில் காங்கிரஸ் பார்ட்டி தான் அவங்க போய் பிஜேபிக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஸோ மைனாரிட்டிஸ் நீங்க என்னதான் பண்ணாலும் இந்த அலைன்ஸ் விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி இந்த அலைன்ஸ்ல இருக்க வரைக்கும் மைனாரிட்டிஸ் அலைன்ஸை நம்புவாங்க. அதே மாதிரி விசிகேவும் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஓட் ஷேர் கம்மியா இருந்தாலும் அதை தாண்டி ஒரு இமேஜ் வந்து அந்த அலைன்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அலைன்ஸ் இது, ஸோ நம்ம இவங்களுக்கு தான் ஓட் போடணுன்ற ஒரு இமேஜை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒன்று நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அலைன்ஸ் இது. ரெண்டாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேல்யூம் ஆட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஸ்ட்ராங்காக விசிகே அப்படின்ற கட்சி எங்கள் கூட தான் இருக்காங்க, நாங்கள் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை கொடுக்கலாம். அது இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை ஒருவேளை இப்போ இந்த கட்சி சொல்கிற போல டிஎம்கே காங்கிரஸ் இது கூட சேர்ந்து இந்த விசிகா இருக்கும் பட்சத்தில் பாமக ஒருவேளை உள்ள வர்றாங்க அப்படின்னா விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் இருக்க வாய்ப்பு இருக்குமா? எனக்கு என்னமோ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ அது ஏன் அப்படி எல்லாருமே சொல்கிறேன், நான் யார்கிட்ட இந்த பதில் வருது ஏன் அப்படி? ஏன்னா நீங்கள் கட்சியை கட்டமைச்சிருக்க விதம் அந்த மாதிரி இல்லை. இப்போ பிஜேபி வந்து காங்கிரஸை காட்டி அவங்க கட்சியை வளர்க்குறாங்க, காங்கிரஸ் பிஜேபியை காட்டி அவங்க கட்சியை வளர்க்குறாங்க, மதவாதம் அப்படின்ற சொல்லி விஷயத்த சொல்லி. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரே அணியில் இருக்க முடியாதுல்ல. ஸோ ஏறக்குறைய இதே பிரச்சனை தான் இங்கேயும் இருக்குது. 2 பேருக்கும் இடையில அது வெறுமனே தலைவர்கள்கிட்ட மட்டும் இல்லை, கிரவுண்ட்லேயும் நிறைய முரண்கள்லாம் இருக்குது. ஸோ 2 பேரும் ஒரே அலைன்ஸில் வந்து இருந்தாலுமே, அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு ஒரே அலைன்ஸில் வந்தாலுமே அலைன்ஸ் வந்து ஜெல் ஆகாது. அது 1+1 = 3 2 கொடுக்காது, 1+1 = 1 ஆகும். ஸோ அதனால அந்த அலைன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அதனால அந்த மாதிரியான அலைன்ஸுக்கு சாத்தியம் இல்லை. ரெண்டாவது அரித்தமெட்டிக்கலி நம்ம பார்த்தாலும் நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, டிஎம்கே அலைன்ஸ் இன்டாக்டாவே இருக்கட்டும், பிளஸ் நீங்க பிஎம்கேவையும் ஆட் பண்ணிக்கங்கன்னு சொல்றீங்க. ஸோ ஏற்கனவே அங்க க்ரௌடா இருக்காங்க, இவங்களுக்கே சீட்ஸ் கொடுக்க முடியல. இன்னைக்கு விசிகே இவ்வளவு தகராறு பண்றாங்கன்னா, சில விஷயங்களை சொல்றாங்கன்னா, அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னைக்கு இன்னும் நிறைய சீட்ஸ் வேணுன்றது அவங்க எதிர்பார்ப்பு. ஸோ இவங்களை எப்படி டிஎம்கே அகாமடேட் பண்ண போறாங்கன்றதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ பிஎம்கே உள்ள வராங்கன்னா குறைஞ்சது 25 சீட்ஸ் நீங்க கொடுக்கணும், 20 or 25 சீட்ஸோ கொடுக்கணும். எங்கிருந்து அவ்வளவு சீட்ஸ் வரும்?
ஸோ அதனால எனக்கு என்னமோ இது நேச்சுரல் அலைன்ஸா பாக்குறேன். இல்ல நீங்க சொல்றது 2021க்கு சாத்தியம். இப்ப 2026ல என்ன சீமான் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் இருக்காங்க. கரெக்ட். புதுசா வாக்குகளை எடுக்கிறாங்க, விஜய் வந்து வாக்குகளை உடைக்கிறாரு அப்படின்னா அப்ப பாமக உள்ள வரும்போது சரி நமக்கு சேஃப்டி தானே எடுத்துக்க மாட்டாங்களா அந்த திமுக கூட்டணியில? கண்டிப்பா. இப்ப 21க்கும் 26க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. 21ல டபுள் ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேவுக்கு இருந்தது. இப்ப டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அது திமுகவுக்கு சில பாதிப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தும். அது போக 21ல பிஜேபி வீக்கா இருக்காங்க, 26ல பிஜேபி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஸோ இப்ப இந்த தடவை டிஎம்கேவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுல சில சிக்கல்கள் இருக்கு. அப்ப நீங்க பாமக ஒதுக்கி உள்ள போட்டுக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனா நான் சொல்ல வரது என்னன்னா, ஒண்ணு அது ஜெல் ஆகாது. விசிகே பிஎம்கே ரெண்டு பேருமே ஒரே அலைன்ஸ்ல இருக்கும்போது 1+1 = 3 2 வரது சந்தேகம். அது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்பேஸ் இல்ல. நீங்க எப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்ண போறீங்க? எல்லாரையும் அகாமடேட் பண்றது கஷ்டம் இல்ல. எல்லாருக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல. என்னால இவ்வளவு பேர் தான் உள்ள கொண்டு வர முடியும்னு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல. நீங்க எப்படி பிஎம்கே மாதிரியான ஒரு பெரிய பார்ட்டியை உள்ள கொண்டு வரீங்கன்னா இங்க இருந்து சில கட்சிகள் வெளியே போக வேண்டியிருக்கும். அதனால அதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு பாக்குறேன். ஆனா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கே இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்தன் ஆக வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு டிஎம்கே இருக்கக்கூடிய ஒரே ஹோப் என்னன்னா, கண்டிப்பா பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. நார்மல் டைம்ஸ்ல திமுக கண்டிப்பா வீழ்ச்சி தான் சந்திப்பாங்க. பட் இப்ப திமுக இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு சைடுல என்டிகே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அவங்க 16ல 1% ஓட்டா இருந்தாங்க, 8%-ஆ மாறிட்டாங்க. ஸோ அவங்க ஏடிஎம்கே ஓட்ஸ் அவங்க பிரிக்கிறாங்க, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிக்கிறாங்க. இன்னொரு சைடுல டிவிகே புது ஃபோர்ஸா உள்ள வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன நமக்கு தெரியல. மினிமம் 5% ஓட்ஸ் அவங்க பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் மோஸ்ட்லி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். ஏன்னா விஜய் பேசுற அரசியல் வந்து ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பேசுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஓட்ஸை பிரிக்கிறது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. நம்ம பார்க்கும்போது திமுகவை ஸ்ட்ராங்கா காட்டுது. ஆக்சுவலா திமுக பேக் ஃபுட்ல தான் இருக்காங்க. திமுக ரொம்ப வீக்கா இருக்காங்க. பார்ட்டியும் வீக்கா இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு, அவங்களோட ஓட்ஸும் பார்த்தோன்னா ஷ்ரிங்க் ஆயிருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஏடிஎம்கே ஓட்ஸை பிரிக்கிறது திமுகவுக்கு இப்போ ஒரு அட்வான்டேஜ். இல்லை, என்னுடைய கேள்வி இப்போ முதல்வருடைய பதிலை வச்சு நான் கேட்குறேன். ஏன்னா பாமக அந்த கூட்டணியில் வருமானு கேட்டதற்கு எங்களுடைய கூட்டணி வலுவா இருக்குன்னு தான் பேசியிருக்காரு, வரும் வராதுன்னு சொல்லலை. இந்த இடத்துல நீங்க விசிகாவையும் பாமகவும் தனியா எடுத்து யாருடைய ஓட்டு சதவீதம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க விசிகா பாமக ரெண்டு மட்டும். பாமகவுக்கு கண்டிப்பா ஓட் ஷேர் அதிகமா இருக்கும். ரெண்டாவது, நம்ம இப்ப முதல்வர் அவர்கள் ஏன் வேகா இருக்காரு? ஸோ இப்ப பேக்ரவுண்ட்ல பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும். கண்டிப்பா. அப்போ அவங்க விசிகேவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, ரொம்ப டிமாண்ட் பண்ணாதீங்க, ப்ராக்டிக்கலா இருங்க. ரொம்ப டிமாண்ட் பண்ணீங்கன்னா இன்னொருத்தர் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், அந்த சைடு போயிடுவோம், நாங்கள் யோசிக்க மாட்டோம், டஃபா நாங்கள் டீல் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே நீங்க மது ஒழிப்பு மாநாடெல்லாம் நடத்துனீங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறீங்க, அதை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு சிக்னல் அவர் கொடுக்குறாரு. விசிகேவை பொறுத்தளவில் அவங்களும் அவங்க சைட்ல இருந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, நீங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க, நாங்களும் போறதுக்கு தயங்க மாட்டோம். ஸோ டஃப்பான நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு. எப்படி ட்ரம்ப்பும் சைனாவும் நெகோசியேட் பண்ணும்போது நானும் ரிவர்ஸ் போக மாட்டேன், நீ ரிவர்ஸ் போ, நாங்கள் ரெண்டு சைடு அப்படி நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அது தாண்டி நீங்க இப்ப கேட்கறது என்னன்னா, அரித்தமெட்டிக்கலா பிஎம்கே கையில நிறைய ஓட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, ஓகே, இப்ப விசிகே வெளில போறாங்கன்னா அந்த இடத்துல மேபி நீங்க பிஎம்கேவை அகாமடேட் பண்ணலாம், கொஞ்சம் அதிகமான சீட்ஸ் கொடுத்து அகாமடேட் பண்ணலாம். அப்ப நீங்க கம்ப்ளீட்டா அவங்க கேமை வந்து சேஞ்ச் பண்றீங்க. ஆனா விசிகே உங்களுக்கு நல்லா வேல்யூ ஆட் பண்றாங்க. உங்களுக்குன்னு ஒரு சாலிடான ஒரு ஓட் பேஸ் இருக்குல்ல, அந்த ஓட் பேஸோட விசிகே கரெக்டா ஜெல் ஆவாங்க. நீங்க சமூக நீதி, சமத்துவம், மார்க்சியம், பெரியாரியம்லாம் பேசுறீங்க இல்லையா, இந்த நரேட்டிவோட விசிகே இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா ஜெல் ஆவாங்க. இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளோடையும் விசிகே இன்னும் பெட்டரா ஜெல் ஆவாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளோட பிஎம்கே ஜெல் ஆகிறத விட கம்யூனிஸ்டுகளோட விசிகே இன்னும் பெட்டரா ஜெல் ஆவாங்க. டிஎம்கேவோட எனக்கு தெரிஞ்சு விசிகே இன்னும் நல்லா ஜெல் ஆவாங்க, டிஎம்கேவோட கோர் வேல்யூஸோட. ஸோ அதனால பெட்டரான ஒரு ஆப்ஷன்னா விசிகே தான். பட் பாலிடிக்ஸ்ல இந்த ஐடியாலஜி இதெல்லாம் தாண்டி நாளைக்கு தேவை இருந்ததுன்னா மாறவும் செய்யலாம். இல்லை, நீங்க சொல்றது இந்த பட்டியலின மக்களின் வாக்குகள் இந்த விசிகா வச்சு தான் திமுக கூட்டணிக்கு அதிக அளவில் விழுதுன்னு வச்சுக்கலாமா? பட்டியலின வாக்குகளோட நம்பர்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா விசிகேவுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் நான் சொல்றது என்னன்னா, ஓவராலாக உங்களுக்கு ஒரு இமேஜ் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பிம்பத்தை தான் கேட்குறேன். அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ண முடியல. உண்மை என்னன்னா, திமுக பட்டியலின மக்களுக்கான கட்சியும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகள் தான். பட் அதை தாண்டி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு விசிகே தேவைப்படுறாங்க. இன்னைக்கு இன்ஃபேக்ட் விசிகேவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, தமிழ்நாட்டில் இப்ப சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அது விசிகேவுக்கு பிரச்சனை. திமுக அதை பெருசா கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா திமுகவுக்கு தெரியும், கொஸ்டின் பண்ணா நம்மளோட கோர் ஓட்ஸ்லாம் அடி வாங்கணும். ஸோ திமுக கொஸ்டின் பண்ணாம இருக்காங்க, குவைட்டா அமைதியா இருக்காங்க. மேல் பாதியெல்லாம் அதோட ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ விசிகேவை பொறுத்தளவுல இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி அவங்க திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. ஏன்னா விசிகேல கட்சிக்காரன் கேட்பாங்கல்ல,
நமக்கு எதிராக இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க, நீங்க கூட்டணியிலே இருக்கீங்க, ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்களா, அதெல்லாம் தாண்டி தான் அவங்க இருக்காங்க. அது காரணம் என்னன்னா இது ரெண்டு சைடுக்கும் பெனிஃபிஷியலா இருக்கு. அதை தாண்டி வெளில வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ விசிகே டிஎம்கே அலைன்ஸ் வந்து ஹோல்ட் ஆகும் தான் நினைக்கிறேன். நிறைய வெற்றிகளை கொடுத்துட்டோம், இந்த அலைன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இதே மாதிரி போயிடலாம் தான் யோசிப்பாங்க. பட் பொலிட்டிக்ஸை பொறுத்த அளவில் நத்திங் இஸ் சர்டன். பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த டிவிக்கு நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தனித்து தான் இருக்காங்க, இப்போ வரைக்கும் தனியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் வெளியில் இருக்க ஒரே ஆப்ஷன் இப்போதைக்கு பிஎம்கே மட்டும்தான் இருக்குது, தேமுதிக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க எப்போ போல தனித்து தான் நிற்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது டிவிக்கு தனியாக களம் கண்டு ஒருத்தவங்க ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க, ஒருத்தர் 6ன்றாங்க, ஒருத்தவங்க 12ங்கிறாங்க, ஒருத்தவங்க நேற்று 25ன்றாங்க. இப்படி பர்சன்டேஜ்லாம் அடுத்தடுத்து மாறி மாறி டிவிகேக்கு சொன்னாலும் வெற்றின்றது எந்த அளவுக்கு சாத்தியம்? டிவிகேவை பொறுத்தளவில் அவங்களால சில ஓட்ஸை பிரிக்க முடியும். ஓட்ஸை பிரிக்கிறதன் மூலமாக ஏடிஎம்கேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்த முடியும், திமுகவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தர முடியும். இதுதான் அவங்க பண்ண போற விஷயம். அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. டிவிகேவால சீட்ஸ் வந்து டெஃபினட்டா ஜெயிக்க முடியாது. டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது பிஎம்கேவோட கூட்டணி வச்சா நல்லதுன்னு அவங்க யோசிப்பாங்க. பட் பிஎம்கேவுக்கு அதுல எந்த யூஸும் கிடையாது. டிவிகேவோட போய் பிஎம்கே அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க டிவிகே கூட போய் அலைன்ஸ் வைக்கணும்? அதே மாதிரி டிவிகேவுக்கும் பார்த்தோன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு ஆப்ஷன் கிடையாது. இப்போ பிஜேபி டிஎம்கே அலைன்ஸ் வந்து இப்போ சீல் ஆயாச்சு. ஸோ நீங்கள் அந்த சைடு நீங்கள் போக முடியாது. டிஎம்கே அலைன்ஸுக்கும் நீங்கள் போக முடியாது. அவங்களை எதிர்த்து தான் நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? உங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் கிடையாது. அப்புறம் உங்க கூட உட்காந்து நெகோஷியேட்டே பண்ண முடியாதுங்க. இப்போ ஏடிஎம்கே மாதிரியான ஒரு பெரிய கட்சி டிவிக்கு கூட உட்காந்து நெகோஷியேட் பண்ண முடியாது. என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட சீட்ஸ்லாம் நீங்கள் பேரம் பேசுவீங்க? உங்ககிட்ட எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குன்னே தெரியாது, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம நீங்க உங்க கணக்கு என்ன 20% மேல எங்களுக்கு ஓட்ஸ் இருக்குன்றீங்க, சில பேர் 5%ன்றாங்க. அப்போ எதை நம்புறது? ஏடிஎம்கே எப்படி அவங்களோட நெகோஷியேட் பண்ணுவாங்க? அதுக்கான ஸ்பேஸே இல்லை. என்டிகே கூட நீங்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா என்டிகே கூட நீங்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுக்கான சாத்தியமும் இல்லை. சீமான் அவர்கள் காட்டாமல் விமர்சிச்சது என்னன்னா, ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. நீங்க தமிழ் தேசியம் திராவிடம்லாம் குழப்பிட்டு இருக்காதீங்க. குழப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நடுவில் போய் மாட்டிப்பீங்கன்ற விஷயத்த சொல்றாரு. ஸோ அப்போ நீங்க என்டிகேவோட போய் அலைன்ஸ் வைக்கணும்னா முதல்ல உங்க ஸ்டாண்டுக்கு கிளியர் பண்ணும். இல்லைங்க, நாங்க பெரியாரிய கட்சிலாம் கிடையாது, நாங்க திராவிட கட்சி கிடையாது, நாங்க தமிழ் தேசிய கட்சி தான். உங்க ஸ்டாண்டை கிளியர் பண்ணாதான் நீங்க என்டிகேவோட போய் நிற்க முடியும். அப்போ டிவிகேவுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. எனக்கு என்னமோ பிஎம்கேலாம் அங்கே போறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. மேபி ஏடிஎம்கேவோட நெகோஷியேட் பண்றதுக்காக பிஎம்கே அதை யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்கலாம், நாங்கள் டிவிகேவோட போயிடுவோம், சும்மா பயங்காட்டலாம். பட் டிவிகேவோட பிஎம்கே போனால் அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. இல்லை, டிவிகே இப்படி தனித்தே நின்றால் நீங்கள் சொல்லும் போல ஓட்டு வாங்கலாம், பர்சன்டேஜ் வாங்கலாம். ஆனால் ஏடிஎம்கே வீக் பண்ணி டிஎம்கே லாபம்னா அது எப்படி? டிஎம்கே வீக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இப்போ டிவிகேவோட ஓட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, விஜயோட ஃபேன்ஸ் அவங்க எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க. ஒரு 5% ஓட்டர்ஸ் பார்த்தோன்னா எல்லா கட்சியிலும் இருப்பாங்கன்னு சும்மா அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போம். ஸோ ஆவரேஜாக டிஎம்கேல இருந்தும் கொஞ்சம் ஓட்ஸை பிரிப்பாங்க, எல்லா கட்சிகள் இருந்தும், சின்ன கட்சிகள் இருந்தும் பிரிப்பாங்க, பிஜேபியில இருந்தும் பிரிப்பாங்க, ஏடிஎம்கேல இருந்தும் பிரிப்பாங்க. ஆவரேஜாக எல்லா இடத்துல இருந்தும் விஜய் ஃபேன்ஸ் அவருக்கு ஓட் போடுவாங்க. ஆனால் அதை தாண்டி விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கு. விஜயோட பொலிட்டிக்ஸ் என்ன? ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் கையில் எடுக்கிறார். அந்த அரசியலுக்கும் கொஞ்சம் பேர் ஓட் போடுவாங்கல்ல. ஸோ ஜென்ரலா விஜய் ஃபேன்ஸ் அவருக்கு ஓட் போடுவாங்க. அதை தாண்டி அவர் அரசியலுக்கும் அதிகமாக கொஞ்சம் பேர் ஓட் போடுவாங்க. ஸோ அப்படி அவரோட அரசியலுக்கு ஓட் போடும்போது பாதிக்கப்பட போறது யாருன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும். ஏன்னா அந்த ஸ்பேஸ்ல அவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால இப்போ ஓரளவுக்கு அவங்க ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த சூழல் என்னன்னா 5 முனை போட்டியா இருக்கும்னாங்க. ஒரு சைடுல டிஎம்கே, இன்னொரு சைடுல பிஜேபி, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே எல்லாம் தனித்தனியா போட்டி போடுவாங்கன்னு நினைச்சாங்க. அப்படி இருந்தா டிஎம்கேவுக்கு கேக் வாக். எல்லா சைடும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் 4 சைடா பிரியும். இப்போ ஓரளவுக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகாம ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இல்ல, அதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வி சரியானு மட்டும் சொல்லுங்க. அதாவது எடப்பாடி எல்லாமே இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்களை துரோகம் பண்ணிட்டார், துரோகம் வார்த்தையை மென்ஷன் பண்ணுவாங்க எடப்பாடிக்கு. ஆனா அதை நம்ம அரசியல் ரீதியாக சாமர்த்தியம் கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறவரு ஒரு 6 மாசம் 7 மாசம் இதே கூட நகர்த்திட்டு போறவர் திடீர்னு லாஸ்ட்ல ஜம்ப் அடிச்சு டிவிகே கூட ஒரு வேளை போக முடியுமா? அதான் சொல்லுவாங்க. இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து அது நேச்சுரல் அலைன்ஸ். ஏன் நேச்சுரல் அலைன்ஸ் சொல்றேன்னா, அவங்க 2 பேருமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் கையில வச்சிருக்காங்க. ஸோ கரெக்டா ஜெல்லாய் அவங்க போயிடுவாங்க. போன எலெக்ஷன்ல 24ல என்டிஏக்கு வந்து 18% ஓட்ஸ். அப்படி இருக்கும்போது இது பெரிய ஒரு நம்பரை கையில் வச்சிருக்காங்க. பிஜேபியை உள்ள கொண்டு வராம ஏடிஎம்கேவால இந்த எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. ஸோ அங்கதான் போய் ஆகணும். அது பிஜேபிக்கு பொருந்தும். பிஜேபிக்கு டிஎம்கே கவுண்டர் பண்ணணுன்ற விருப்பம் இருந்தா அவங்களும் இங்கதான் வந்து சேரணும். ஸோ இதுல பிரச்சனையே இல்லை. இப்ப பிஜேபியை விட்டுட்டு டிவிகேக்கு போக முடியாது. பிஜேபியை தூக்கி போட்டு ஏடிஎம்கேவால டிவிகே கிட்ட போக முடியாது. அதுக்கான காரணம் என்ன? நான் சொன்ன சிக்கல்கள்லாம் இருக்கு. டிவிகேவோட ஓட் ஷேர் என்னன்னு தெரியாது. ரெண்டாவது, டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பாருங்க. டிவிகேவுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா,
நாங்க மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருக்கு. சோ அதுக்கு ஒரு ஓட்ஸ் வந்து உள்ள வரும். மாற்று அரசியலை தேடி கொஞ்சம் பேர் எப்பவுமே இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. நீங்க போய் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஏடிஎம்கேட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்ஸ் வந்து வராது. ரெண்டாவது விஜயோட இமேஜ் உடஞ்சு போயிடும். நீங்க ஏடிஎம்கே கிட்ட இருந்து 30 சீட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம், நீங்க இபிஎஸோட ஜூனியர் பார்ட்னரா மாறிடுவீங்க. விஜயோட ரசிகர்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, விஜய் அடுத்த சிஎம் நினைச்சிட்டு இருக்காங்க, அவர் அரசியலை புரட்டி போட போறாரு, அடுத்து எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே உடஞ்சிடும். ஸோ அதனால ஒன்று ஏடிஎம்கேவோட டிவிகேவோட சேர்ந்து அவங்க நெகோஷியேட் பண்ண முடியாது. ரெண்டாவது டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போதுமே கூட அவங்களால போய் ஏடிஎம்கேவோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால எனக்கு என்னமோ டிவிகே பிளஸ் ஏடிஎம்கே ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கலான ஆப்ஷன்னா ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி தான். ஈவன் என்டிகே கூட இந்த இக்குவேஷன்லாம் அங்கே போய் சேர மாட்டாங்க. ஓகே சார், அரசியல் களம்லாம் இப்போ இருக்கட்டும். சமீபத்தில் ஒரு சம்பவம், அதாவது இந்த ஆளுநர் இந்த திமுக தொடர்ந்து ஒரு பகைமையாகவே போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் முதல்வர் பேசுகிறாரு, ஆளுநர் அப்படின்னா தபால்காரர் வேலை மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் பேசினார். ஆனால் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு கேபிள் கொண்டு வரும்போது உடனே கருணாநிதி ஓடிய போயிட்டு ஆளுநரை பார்த்தாரு, இதில் அது தடை பண்ணணும் அப்படின்னு. சமீபத்தில் போன வருடம் அந்த அதிமுக ஆட்சியிலே எடப்பாடி தலைமையில் இருக்கும்போது ஸ்டாலினுடைய சட்டையெல்லாம் கிழிக்கும் போது நேரடியாக போய் ஆளுநர் தான் முதல்ல சந்திச்சு பேசுகிறாங்க, இப்பெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போல்லாம் ஆளுநர் தேவைப்படும் பொழுது இப்போ மட்டும் ஆளுநர் வேண்டாம், நீங்கள் தபால்கார வேலையை மட்டும் பாருங்கன்னு முதல்வர் பேசுகிறாரு. இது சரின்னு பார்க்கலாமா? அதை என்ன பொறுத்தளவில் இப்போ ஆளுநர் குறித்த திமுகவோட ஸ்டாண்டு கரெக்டு தான். தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுக கவர்மெண்ட்டை தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எல்லா பவர்ஸும் இருக்கணும். ஆளுநர் அதை பைபாஸ் பண்ணி செயல்படுறது சரி கிடையாது. ஸோ திமுக ப்ராக்டிக்கலாக அவங்க எடுத்திருக்க ஸ்டாண்டு கரெக்ட். பட் இதில் சிக்கல் என்னன்னா திமுக இதை பொலிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆளுநரை யூஸ் பண்ணி அவங்க பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய தேவை என்னன்னா, பிஜேபி ஒரு சைடில் ஏடிஎம்கேட போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ சென்டர் வாஸ் ஸ்டேட் பொலிட்டிக்ஸ் அவங்க கையில் எடுக்கிறாங்க. சென்டரை எல்லா இடத்துலையும் அப்போஸ் பண்ணுறது, டீலிமிட்டேஷனாக இருக்கலாம், நீட்டாக இருக்கலாம், என்இபியாக இருக்கலாம், இப்போ ஸ்டேட் அட்டானமியை கையில் எடுக்கிறாங்க. இப்படி எல்லா இஷ்யூஸையும் கையில் எடுத்து அவங்க சென்டரோட சண்டைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட பிளான் என்னன்னா, அரசியல் களத்தை 26ல் சென்டர் வாஸ் ஸ்டேட்டுன்னு மாற்றணும். அப்படி மாற்றும் போது ஏடிஎம்கேவை ஓரங்கட்டிடலாம், பிஜேபியை மட்டும் காட்டணும். ஸோ உங்களுக்கு பிஜேபி வீழ்த்தணும்னா எங்ககிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு மாத்துறாங்க. அது வந்து திமுகவுக்கு எப்பவுமே வசதி. 24ல அதான் பண்ணாங்க. 24ல பிஜேபியை வளர்த்து விட்டது திமுக தான். அவங்க சென்டர் வர்சஸ் ஸ்டேட்ன்ற நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. அப்படி பில்ட் பண்ணும்போது நேச்சுரலா திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணுன்ற இடத்துக்கு மக்கள் வராங்க. பாஜகவோட ஓட் ஷேர் பார்த்தோம்னா ஹெவியா இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் களத்தில் நிஜமான போட்டி யாருக்கும்னா ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான். பட் டிஎம்கே நரேட்டிவ் அவங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ திரும்பவும் அதே விஷயத்தை தான் அவங்க பண்றாங்க. ஸோ டிஎம்கேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு டீலிமிட்டேஷன் பிரச்சனை கிடையாது, நீட் நிஜமான பிரச்சனை கிடையாது. அவங்க இதெல்லாம் கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் இருக்கு. 21ல என்ன பண்ணாங்க, நீட்னு என்னெல்லாமோ பேசினாங்க. நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து நீட் விலக்குன்னாங்க. அதுக்கப்புறம் சத்தமே இல்லாமல் விட்டாங்க அதை. இன்ஃபேக்ட் இந்தியா ஃபுல்லா நீட் முறைகேடு எதிரா லட்சக்கணக்கான மக்கள் போராடினாங்க. காங்கிரஸ் பார்ட்டி அப்போ இந்தியா ஃபுல்லா நிறைய மாநிலங்கள்ல பெரிய போராட்டங்கள் நடத்தினாங்க. அந்த டைம்ல கூட திமுக ரொம்ப குவைட்டா இருந்தாங்க. நீங்க நிஜமாவே நீட் விலக்கு வேணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அந்த டைம்ல நீங்க மற்ற மாநிலங்களோட சேர்ந்து எவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட்லாம் நடத்திருக்கலாம். அப்போ தமிழ்நாட்டில் இவங்க ஒண்ணுமே பண்ணல. ஸோ இதை ஏன் சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு இஷ்யூஸ் பிரச்சனை கிடையாது, ஆளுநர் பிரச்சனை கிடையாது, நீட் பிரச்சனை கிடையாது, டீலிமிட்டேஷன் பிரச்சனை கிடையாது, ஹிந்தி பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா எலெக்ஷன் தான். அதை வச்சு இப்போ பொலிட்டிக்ஸ் பண்ணும். பொலிட்டிக்ஸ் பண்றதுக்கு எல்லா இஷ்யூஸும் கையில் எடுக்கணும். அதுவும் குறிப்பா இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் ஆனனால சென்ட்ரல் ஸ்டேட்னு இவங்க கொண்டு போகும்போது அது ஏடிஎம்கேவுக்கு சிக்கலா போய் முடியும். இப்போ நீட்டே கையில் எடுக்கிறாங்கன்னா பிரச்சனை வரும் இல்லையா? இப்போ ஏடிஎம்கேக்கும் பிஜேபி இடையே ஒரு முரண் கிரியேட் ஆகுது இல்லையா? அடுத்து திமுக என்ன கேட்பாங்க, ஏடிஎம்கேவோட ஸ்டாண்டு நீட்டு வேண்டான்றது, பிஜேபியோட ஸ்டாண்டு நீட்டு வேணும்ன்றது. அப்ப ஏடிஎம்கேவை நோக்கி கேள்வி கேட்பாங்க, நீங்க என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க, போய் பிஜேபி கிட்ட போய் என்னன்னு கேளுங்க, நீங்க அவங்களோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அக்ரெசிவா சென்ட்ரல் ஸ்டேட் பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாங்க. இது ஏதோ பெரிய அக்கறையில இருந்து எடுக்கல, பாலிடிக்ஸுக்காக பண்றாங்க. என்னுடைய கடைசி ஒரே ஒரு கேள்வி மட்டும், அரசியல்ல 2+2 4 இல்ல 2+2 0 எது சாத்தியம் நினைக்கிறீங்க? எந்த கான்டெக்ட்ல நீங்க சொல்றீங்க? ஆனா கண்டிப்பா சாத்தியம். நீங்க சொன்ன மாதிரி அரசியல்ல 2+2 0 ஆறதுக்கும் சாத்தியம் இருக்கு, 2+2 8 ஆறதுக்கும் சாத்தியம் இருக்கு. ஆனா எந்த கான்டெக்ட்ல கேக்குறீங்க? இது அதிமுக கூட்டணிக்கு 2+2 என்னவா இருக்கும்? மினிமம் 4. மினிமம் 2+2 4 தான் நான் பாக்குறேன். கொஞ்சம் வேணா கம்மி ஆகலாம். ஏன்னா 24ல லோக்சபா எலெக்ஷன்ஸ், இப்ப அசம்பிளி. லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபிக்கு இருந்த அட்வான்டேஜ் வந்து இப்ப இருக்காது. ஆனா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு
24 விட 26ல ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஏடிஎம்கே பொறுத்தளவு அவங்களுக்கு அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்க இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, லோக்கல் இஷ்யூஸ்லாம் கையில் எடுப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு டேலி ஆயிரும். மினிமம் 2+2 4. அது டிஎம்கேவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாச்சுன்னா அந்த 2+2 வந்து 5 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 5 தான், அந்த ரேஞ்சு தான். பெருசா நம்ம சொல்ல முடியாது, நிறைய ரிஸ்க் இருக்குல்ல, டைம் இருக்குன்னா 1 வருஷம் இருக்குல்ல. ஆமா, கண்டிப்பா. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.